ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 அண்டர்ரேட்டட் கிரன்ச்சிரோல் தமிழ் டப்ட் அனிமேஸ் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனிமே பேர் ஃப்ரைரன். இந்த அனிமே ரிலீஸ் ஆகி ஒரு 1 இயர் கிட்ட ஆயிருக்கும். இதுவுமே எல்லா எபிசோடுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது நம்ம கிரன்ச்சிரோலில். ஸோ இந்த அனிமையை பற்றி பேசணும் அப்படின்னா இது ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் கேட்டகரியான அனிமே. இதோட ஸ்டோரி லைன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு டீமன் கிங்கை அழித்ததுக்கப்புறம் ஒரு டீம் அழிப்பாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு 4-5 பேர் இருக்கிற ஒரு டீமில் தான் நம்ம ஃப்ரேரன், அதாவது எல்ஃப் இருப்பாங்க. அந்த டீமன் கிங்கை அழித்ததுக்கப்புறம் வேலையே இருக்காது யாருக்குமே. ஸோ அவங்க கூட இருக்க க்ரூ மெம்பர்ஸ்லாம் தனித்தனியாக போயிடுவாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் 50 வருஷத்துக்கு அப்புறம் பார்க்கும்போது எல்ஃப் எல்லாரையும் மீட் பண்ணதுக்கப்புறம் அவங்க கூட இருந்த எல்லாருமே வயசாகி ஒருத்தராக சாக ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? எல்ஃப் மட்டும் அப்படியே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆயுசு கூட, அதாவது ஒரு 500 வருஷம் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரில. ஸோ அந்த மாதிரி ஆயுசு கூட. மற்ற எல்லாருமே நார்மல் ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்க 50 வருஷம் கழித்து பார்க்கும்போது கிழவங்களாக இருப்பாங்க. 1-2 பேர் சாக ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதுக்கடுத்து அவங்களோட ஜேர்னி எப்படி போச்சு, அவங்க எல்லாருமே அவங்களோட க்ரூ மெம்பர் எல்லாருமே செத்ததுக்கப்புறம் அவங்க எப்படி என்னென்னலாம் பண்ணாங்க, ஜேர்னியை எப்படி தொடங்கினாங்க அப்படின்றதான் கதை. இந்த கதையோட மெயின் லீடான, அதாவது ஹீரோவும் இல்லாமல் ஹீரோயினும் இல்லாமல் ஒரு மெயின் லீடு நம்ம ஃப்ரேரன் தான். ஸோ இந்த மாதிரி தான் இந்த அனிமே போகும். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த அனிமே நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷனோ இல்லை ஒரு த்ரில்லரோலாம் கிடையாது. இது ஒரு ஃபேண்டசியான ஃபீல் குட்டான அனிமே. ரொம்ப ஃபீல் குட்டாக, அமைதியாக, காமாக, பீஸ்ஃபுல்லாக பார்க்கக்கூடிய ஒரு அனிமே. இதில் நிறைய ஃபிலாசபிலாம் பேசியிருப்பாங்க. அதாவது எப்படின்னா, அவங்களோட கூட இருக்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே செத்ததுக்கப்புறம் அவங்களோட லைஃப்பில் இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் போயிடும், எமோஷன்ஸ் போயிடும், மெமரிஸ் போயிடும். எல்லாமே போனதுக்கப்புறம் புதுசாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னா, ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி டீமன்ஸ் அழிக்கவோ, டீமன் கிங்ஸ் அழிக்கவோ, இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஹியூமனோட எமோஷன்ஸை ஃபீல் பண்ணுறதுக்காக, அதை புரிஞ்சிக்கிறதுக்காக இவங்க ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ அவங்க ரிக்ரெட் பண்ணவே இல்லை. இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க புதுசாக நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க இந்த ஜேர்னியில் போகும்போது நிறைய புது கேரக்டர்ஸ். என்ன மாதிரி கேரக்டர்ஸ் அப்படின்னா, ஸ்டார்க்கு, ஃபேர்னு, இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ்லாம் நல்ல என்கேஜிங்காகவே இந்த அனிமே போகும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இது ஃபைட்டில் மாஸ் காமிக்கிற அனிமே மாதிரிலாம் கிடையாது. மனசில் இருக்கிற ஒரு வலியவும் ஒரு எமோஷனையும் வெளியே கொண்டு வர ஒரு அனிமே. முக்கியமாக இந்த அனிமேல டெத்து, மெமரி, டைம், அதாவது காலம், மீனிங் ஆஃப் லைஃப், இதை பற்றிலாம் ரொம்ப டீப்பாக பேசியிருப்பாங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்பிரிச்சுவல் மாதிரி ஃபேண்டஸியாக ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க. பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஃபைட்ஸு அந்த மாதிரிலாம் காமிக்க மாட்டாங்க. நம்ம பார்த்து முடிக்கும் போதே நமக்கு ஒரு தாட் ப்ராசஸ் ஓடிட்டே இருக்கும் பின்னாடி. இந்த ஸ்டோரியெல்லாம் நம்ம பார்க்கும்போது, இதுதான் மீனிங் ஆஃப் லைஃபா, அந்த மாதிரிலாம். ஸோ ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான ஒரு அனிமே தான். நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். எல்லா எபிசோடும் கிரன்ச்சிரோல்லே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இந்த அனிமே நார்மலாக ஜப்பனீஸ்லையும் சரி, இங்கிலீஷ்லையும் சரி, ஓவரால் குளோபலில் ரொம்ப ஹிட்டான ஒரு பெரிய அனிமே தான். நான் ஏன் இதை அன்ரேட்டட் தமிழ் டப்ட் அனிமேல போட்டிருக்கேன்னா, தமிழ் டப்பிங்கில் இது அன்ரேட்டட். ஓகேவா? யாருக்குமே தமிழ் டப்பிங்கில் இது வந்துருச்சுன்னு தெரியாது. ஸோ இதை நான் அன்ரேட்டட் போடுறேன். உதாரணத்துக்கு கைஜு நம்பர் 8 மாதிரியோ இல்லை டேண்டடன் மாதிரியோ யாருக்குமே இது அவ்வளோவா தெரியல. ஸோ இது தமிழ் டப்பிங்கில் அன்ரேட்டடான அனிமே. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்னென்னா, சுக்கிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி. இது ஒரு ஃபேண்டசி இசக்காய் அனிமே. இந்த அனிமேல ஒரு ஜாப்பனீஸ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பான் நம்மளோட ஹீரோ மக்கோட்டோ மிசுமி அப்படின்றவன். திடீர்னு ஒரு நாள் வேற ஒரு உலகத்துக்கு சம்மன் ஆயிடுவான். சம்மன் ஆனதுக்கப்புறம் அந்த உலகத்தில் இருக்க காட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவனை ஒரு ஏளனமாக பேசி, நீ அக்லியாக இருக்க அப்படின்ட்டு ஒரு மட்டம் தட்டி வேற ஒரு டெசர்ட்ல ஏரியாவில் தூக்கி போட்டுருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ அதுக்கடுத்து இவன் என்ன பண்ணுறான், அந்த உலகத்தில் இவன் எப்படி சர்வே பண்ணுறான்ற மாதிரி தான் கதை இருக்கும். அதாவது அந்த டெசர்ட்டில் அவனை தள்ளி ஒதுக்கி வச்சதுக்கப்புறம் அவனுக்கு லக் இருந்தது. என்னென்னா, அவங்க காட்ஸ்லாம் நினைக்கிறத விட நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப ஓவர் பவர்டான எக்ஸ்ட்ராடினரியான பவர்லாம் இருந்தது. அவன் அதுக்கப்புறம் ஒரு கான்ட்ராக்ட் போடுறான். ஒரு டிராகன், ஷென் அப்படின்ற டிராகன்ட்டையும், அதுக்கடுத்து ஒரு ஸ்பைடர் இருக்கும், மான்ஸ்டரஸான மியோ அப்படின்ற ஒரு ஸ்பைடரு, அது கூடயும் கான்ட்ராக்ட் போடுறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு ஆர்மி வருது. அதாவது அந்த இடத்துல இருக்கிற சின்ன சின்ன அனிமல்ஸ், மான்ஸ்டர்ஸ், இந்த டிராகன்ஸ், இதெல்லாம் அவன் சொல்கிறத கேட்குறாங்க, அவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதாவது என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு ஹீரோ ஸ்டோரி கிடையாது இந்த சுக்கிமிச்சி மூன்லைட். ஒரு நார்மலான ஹீரோ ஸ்டோரி மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு இசைக்காயாக இருக்கும். எப்படின்னா, டீமன்ஸ் இவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நார்மல் காட்ஸ் இவனை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஹியூமன்ஸ் இவனை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஆனால் டெமி ஹியூமன்ஸ் இவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மான்ஸ்டர்ஸு, டீமன்ஸ் எல்லாருமே இவனை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, இவன் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோட ஜஸ்டிஸை விட்டு கொடுக்காம
இவனுக்குன்னு ஒரு தனி உலகத்தை கிரியேட் பண்ணுறான். இது வந்து உலகத்தை சேவ் பண்ணுற ஒரு ஹீரோ ஸ்டோரியும் கிடையாது, இல்லை அவனோட ஃப்ரெண்ட்ஸை சேவ் பண்ணுற ஒரு ஹீரோ ஸ்டோரியுமே கிடையாது. அவனே சேவ் பண்ணிக்கிட்டு தனக்கான உலகத்தை கிரியேட் பண்ணுற ஒரு அனிமே. ரொம்பவே ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும், ஆனால் ரொம்பவே ஃபேண்டஸியாக கொண்டு போயிருப்பாங்க. ரொம்ப ஃபைட்டிங்கு அனிமேஷன்லாம் தரமாக பண்ணி நொறுக்கி விட்ருப்பாங்க. ஸோ வந்து காமெடி இருக்கும். நம்ம வந்து ஆக்ஷன்னா ஃபுல்லாக ஆக்ஷன் த்ரில்லர் அந்த மாதிரி போகாமல் காமெடி இருக்கும். பட் ஃபுல்லாக எமோஷ்னல் மிக்ஸ்டாக தான் இந்த அனிமே இருக்கும். இந்த அனிமேயோட ஓவர்வியூ இதுதான் ஒரு ஒன்லைன் மேலோட்டமாக நான் சொல்லியிருக்கேன். பட் உள்ளே இன்னும் நிறைய ஸ்டோரிஸ்லாம் இருக்குது. அந்த அனிமேவோட மெயின் லீடு கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓன் ஐடென்டிட்டி, அதாவது யார் ரிஜெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என்னோட ஓன் ஐடென்டிட்டியை நான் பில்ட் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். அதை எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்கான்றது தான் இந்த அனிமே. இந்த அனிமேவும் தமிழ் டப்பில் நம்ம கிரன்ச்சி ரோல் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சத்தியமாக ரொம்ப பிடிக்கும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்னென்னா, தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேஷன் ஆஸ் எ ஸ்லைம். இந்த அனிமே தான். இந்த அனிமே வந்து அனிமே ஃபேன்ஸாக இருந்தால் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், யாருமே மிஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸான அனிமே, நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட்டான அனிமே. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. இதை பற்றி தனியாக ஒரு வீடியோவே போடலாம், போட்காஸ்ட் பிளேலிஸ்ட்டில் நான் போடுறேன். ஸோ இந்த அனிமே பற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா, இதுவுமே நம்ம சுக்கிமிச்சி மூன்லைட் மாதிரியே சிமிலியரான ஒரு ஸ்டோரி லைன் கொண்ட ஒரு அனிமே தான். பட் டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க, அதுதான் ரொம்ப ஒரு ஹைலைட்டாக இருக்கும். இந்த அனிமேல எப்படின்னா, நம்மளோட ஹீரோ வந்து நார்மல் ஜப்பானில் வாழ்கிற ஒரு சாதாரண மனுஷன். அவர் வந்து சாகும்போது டக்குன்னு வேறு ஒரு உலகத்துக்கு சம்மன் பண்ணிடுவார். இதுவுமே ஒரு இசக்காய் தான், ரொம்ப அழகான இசக்காய். வேறு ஒரு உலகத்துக்கு சம்மன் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ஒரு ஸ்லைமாக இருப்பார். ஆனால் அவரோட பவர் என்ன அப்படின்னா, ப்ரெடேட்டர், யாராவது ஒரு எனிமியை கொன்னுட்டு அவங்களோட பவரை அப்சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அவர் எனிமியோட பவர்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பித்து ஒரு டிராகனை மீட் பண்ணுவார். அந்த டிராகனோட பேர் வெல்டோரா. அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கப்புறம் ரிமுரு டெம்பஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்குது நம்ம ஸ்லைமாக மாறின நம்ம ஹீரோக்கு. கிட்டத்தட்ட எல்லா மான்ஸ்டர், காப்ளின்ஸ், ஆர்க், எல்லா டீமனாக அந்த மான்ஸ்டர்ஸாக இருக்கிற எல்லாமே நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணி அவர் சொல்கிறத கேட்குது. சுக்கிமிச்சியில் நான் சொன்ன மாதிரி தான், சுக்கிமிச்சி அனிமேயில் நடக்கிற மாதிரி எல்லாமே கிட்டத்தட்ட அப்படி தான் நடக்கும். பட் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி டிராகனை மீட் பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க, அதே தான் நடக்கும். ஸோ வந்து இவன் பின்னாடியும், இந்த நம்மளோட ஸ்லைம் பின்னாடியுமே வந்து நிறைய பேர் மான்ஸ்டர்லாம் வந்து பின்னாடி அவர் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கடுத்து என்னென்னா, அவனுக்குன்னு ஒரு கண்ட்ரி பில்ட் பண்ணுறான். அதாவது ஒரு மான்ஸ்டர்லாம் இருக்கிற ஒரு கண்ட்ரி மாதிரி பில்ட் பண்ணுறதுக்கப்புறம் அந்த க்ரோத்தை பார்த்த சில ஹியூமன் கிங்டம்ஸ் இருக்கும்ல, டீமன் லார்ட்ஸு, ஹியூமன் கிங்டம்ஸ். அதாவது இவன் வந்து வேறு ஒரு கண்ட்ரி மாதிரி ஒரு சின்ன ஏரியாவில் வந்து க்ரியேட் பண்ணுறான். அவனோட பேச்சை கேட்குற டீமன்ஸு, ஆர்க்ஸு, மான்ஸ்டர், குளோப்லின்னு எல்லாத்துக்குமே. பட் ஏற்கனவே ஒரு கிங்டம் மாதிரி இருந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல நம்ம பாலிட்டிக்ஸ் பண்ணுறவங்க, ஹியூமன் கிங்டம்ஸ், டீமன் லார்ட்ஸு, பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே அவனை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு மாதிரி அப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எதுக்குன்னா, அவன் வந்து எதுவும் பண்ணிடக்கூடாது, அவன் வந்து நம்மளை ஓவர் கம் பண்ணி போயிடக்கூடாதுன்றதுக்காக அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ வந்து ரிமுருக்கு வந்து என்ன முக்கியமாக தேவை அப்படின்னா, நம்ம ஸ்லைம் தான் ரிமுரு. அவருக்கு என்ன தேவை அப்படின்னா, பீஸ் வேணும். ஓகேவா? இப்போ என்ன தான் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், அவர் பேச்சை கேட்குற நிறைய மான்ஸ்டர்ஸ் இருந்தாலுமே, அவருக்கு வந்து டீமன் லார்ட் ஆகிற ஒரு எண்ணமே கிடையாது. அவருக்கு வந்து நிம்மதியாக இருக்கணும், எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். ஓகேவா? அந்த நேரத்தில் அவரை தாக்க வந்த கும்பல் தான் ஃபால்முத் கிங்டம்னு ஒரு கிங்டம் இருக்குது. அவங்க வந்து தாக்க வருவாங்க. அப்போ வந்து ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களை. அந்த அட்டாக்ல நிறைய இன்னசென்ஸ்லாம் சாவறதை பார்த்து நம்ம ரிமுரு ஹீரோ வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகி வேறு வழியே இல்லாமல் டீமன் லார்டுன்ற அந்த ஒரு பதவியை ஏற்றுக்கிட்டு தாறுமாறாக மாசாக எனிமீஸை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு இருப்பார். அந்த ஃபைட்லாம் தரமாக இருக்கும். அவரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவார். அவரை நம்பி இருக்கிற எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கடுத்து அவங்கள ஜெயிச்சிருவார். ஓகேவா? அதுக்கடுத்து இருக்கிற மற்ற டீமன் லார்ட்ஸ் கிட்டேயுமே ஒரு ரெஸ்பெக்ட், என்ன சொல்கிறது, ஒரு மரியாதையை அவன் வாங்கிடுவான் அவங்கள டிஸ்ட்ராய் பண்ணதுக்கப்புறம். அதுக்கப்புறம் அவனோட முக்கியமான ஒரு கோலாக என்ன இருக்கும் அப்படின்னா, ஈக்குவாலிட்டியாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும், எல்லாருமே சமன்ற மாதிரி ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது தான். என்ன தான் ஒரு ஸ்லைம் ஃபார்மில் இருந்தாலுமே அவன் மனசு, லீடர்ஷிப், பவர் எல்லாமே ஒரு ரியல் கிங் மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த கதை போயிட்டே இருக்கும். அதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஒரு ஈக்குவாலிட்டியான ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது, நிறைய பேரை நம்பிக்கை, இந்த மாதிரியான கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும்.
இதுவுமே ஒரு ஃபீல் குட்டான பட் ஆக்ஷன் ரொம்பவே அதிகமாக இருக்கும். பட் ஒரு ஃபீல் குட்டான அனிமே தான். நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். எல்லா சீசனுமே மேக்ஸிமம் எல்லா சீசனுமே தமிழ் டப்பில் கிரன்ச்சிரோல்லே அவைலபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட 4 சீசன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெரிய அனிமே தான். சுக்கிமிச்சி மாதிரி சின்ன அனிமே கிடையாது. ரொம்பவே பெரிய அனிமே. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. கிரன்ச்சிரோல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குது இந்த அனிமே அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம 4வதாக பார்க்க போகிற அனிமே என்னென்னா அசசினேஷன் கிளாஸ் ரூம் தான். இந்த அனிமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் அவ்வளோவா தெரிஞ்சுக்க வாய்ப்பில்லை. பட் கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தமிழ் டப்பில் இதுவுமே அவைலபிளாக இருக்குது. கிரன்ச்சிரோலில் 2 சீசனுமே தமிழ் டப்பில் ஃபுல்லாக அவைலபிளாக இருக்குது. ஒரு ஜாலியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி லைன் கொண்ட அனிமே தான் இது. இது வந்து என்னென்னா ஒரு சயின்டிஸ்ட்லாம் பண்ண எக்ஸ்பிரிமெண்ட்டில் திடீர்னு ஒருத்தனை வச்சு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து தப்பாக போயிடும். அசாசினேட் பண்ணுறதுக்காக நிறைய பேரை கொல்றதுக்காக ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் நம்ம சொல்கிற மாதிரியே அவன் போய் கொன்றுடுறோம் அப்படின்றதுக்காக ஒருத்தனை க்ரியேட் பண்ணுவாங்க. பட் அது எக்ஸ்பிரிமெண்ட் தப்பாக போய் அவனுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ்லாம் கிடச்சிரும். ஸ்பீடாக போகிறது இந்த மாதிரி அவனுக்கு வந்து ஹீலிங் பவர் இருக்கும். அவன் வந்து ஒரு ஆக்டோபஸ் மாதிரி கிரியேச்சராக மாறிடுவான். அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது சயின்டிஸ்ட்லாம் வந்து அந்த மூனை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. அதனால இந்த இவன் தான் வந்து மூனை டிஸ்ட்ராய் பண்ணிட்டான், இவன் ஒரு ஏலியன் அப்படின்ட்டு உலகத்தை நம்ப வச்சுருவாங்க. ஸோ இவன் ஏன் கிளாஸ் டீச்சராக மாறினான் அப்படின்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி காமிப்பாங்க. அதெல்லாம் நான் இப்போ உங்ககிட்ட அது வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி தான். பட் அதை சொன்னால் ஸ்பாய்லர் ஆயிரும். இவன் ஏன் கிளாஸ் ரூமுக்கு வந்தான், எதுக்கு வந்து 3rd E பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறான், இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக கனெக்ட் ஆகும். பட் இவன் வந்து ஒரு ஏலியன்லாம் கிடையாது. ஹியூமன் பண்ண ஒரு தப்பான எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்த ஒரு புது வகையான ஜந்து. இவனை வந்து ஏலியன்னு நம்ப வச்சுருவாங்க. ஸோ கிளாஸ் இ என்ன அப்படின்னா இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வீக்காக படிக்க முடியாமல் யோசிக்க முடியாமல் ஒரு வீக்கஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் சான்ஸ் கொடுக்கணும், அவங்களுக்கும் உள்ள திறமைகள் இருக்கும், அவங்களும் நல்லா வருவாங்கன்றத ஒரு எடுத்து சொல்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி லைனுங்க. நீங்கள் நினச்சி பாருங்களேன். கிளாஸில் இருக்கிற வீக்கஸ்டான பசங்களாம் மோட்டிவேட் பண்ணி பெரிய ஆளாக்குறதுன்றது ஒரு நார்மல் ஸ்டோரி. அதை வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டில் ஏலியனாக மாறின ஒருத்தன் வந்து பண்ணுறான் அப்படிங்கும் போது அது எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உள்ளே நிறைய என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஹாப்பி மூமெண்ட்ஸ்லாம் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. தமிழ் டப்பிங்குமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. 2 சீசன் தான் இருக்குது. சின்ன அனிமே தான், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து இந்த அனிமேவோட ஸ்டோரியை நான் நிறைய சொல்லலைன்னா, இந்த அனிமேவே சின்ன அனிமே தான். நான் ஸ்டோரியை சொன்னால் உங்களுக்கு ஸ்பாய்லர் சொன்ன மாதிரி ஆயிரும். ஸோ வந்து எதனால இவன் இந்த கிளாஸுக்கு வந்து டீச் பண்ணுறான், அதாவது எக்ஸ்பிரிமெண்ட்டில் தப்பான ஒரு ஜந்து ஏலியன்னு சொல்கிறாங்க. அந்த ஏலியனை எப்படி மனுஷங்க வந்து இந்த கிளாஸ் ரூமில் வந்து டீச் பண்ண விட்டுருப்பாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவனை எப்படி டீச் பண்ண விட்டுருப்பாங்க, ஏன் அந்த ஸ்டூடெண்ட்ஸை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு டவுட் இருக்கும். பட் நீங்கள் அனிமையை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். அதுக்கான பேக் ஸ்டோரி ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. எமோஷ்னலாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். 5வதாக நம்ம பார்க்க போகிற அனிமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரெஸ் அப் மை டார்லிங். பேரே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் நினச்சிடாதீங்க. ரொம்ப டீசெண்டான ஒரு ரொமான்டிக் பேஸ்டான ஒரு அனிமே தான். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்ஷன், த்ரில்லர், அட்வென்ச்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொமான்டிக் பேஸ்டான ஒரு மோட்டிவேஷனல் அனிமேன்னு கூட வச்சுக்கலாம். அதாவது இதோட ஒன்லைன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஷையாக சோசியலி ஆக்வர்டான ஒரு பையன் இருக்கான். கோஜோ ஒகானா அவனோட பேர். சின்ன வயசில் அவனுக்கு வந்து ஹீனா டால்ஸோட ஃபேஸை பெயிண்ட் பண்ணுறது பிடிக்கும். ஹீனா டால்ஸ்னால் என்னென்னா ஜப்பானீஸ் கல்ச்சரில் அது ஒரு பொம்மை. அதோட ஃபேஸை பெயிண்ட் பண்ணுறது அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் அவன் கிளாஸ்மேட்ஸு கூட இருக்கிறவங்களாம் அவனை டீஸ் பண்ணி அதை ஒரு என்ன சொல்கிறது இன்செக்யூரிட்டியாக மாற்றி அவன் வந்து யார்ட்டையுமே பேசாமல் கிளாஸில் தனியாக இருந்து வளர்ந்து அதுக்கடுத்து ஒரு டால் ஷாப்பில் வேலை பார்ப்பான். அமைதியாக அவன் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு ஒரு டால் செய்கிற ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு வருவா. ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து அனிமே இன்ட்ரெஸ்ட்டோட வருவா. அனிமேலேயே அனிமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற மாதிரியான ஒரு கதை தான். நம்ம ஹீரோக்கு இருக்கிற டேலண்ட், இந்த ட்ரெய்லரிங்கு, ஸ்வீவிங்கு, இந்த டேலண்ட்லாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம காஸ்ப்ளே பண்ணலாம், எனக்கு இந்த மாதிரி ட்ரீம் இருக்குது, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களா அந்த மாதிரி வந்து கேட்பா. கோஜோவுமே என்ன பண்ணுவான், கொஞ்சம் கொஞ்சமாக அவ கூட பேச வந்து க்ளோஸ் ஆயிடுறான். சின்ன வயசுலேருந்து யார் கூடயுமே பேசாத ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட க்ளோஸ் ஆயிடுவான். ஸோ வந்து இப்போ வந்து டேலண்ட்டை வந்து அப்போ தான் ஒரு பொண்ணு அவங்களோட டேலண்ட்டை பற்றி பேசுகிறா அப்படின்றதுனால அவன் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகி செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் லெவலுக்கு போயிடுவான். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அவனை ப்ரௌடாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். நமக்குள்ளேயும் இந்த மாதிரி டேலண்ட் இருக்குது அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இப்போ என்னென்னா அவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு க்யூட்டாக எமோஷ்னலாக ஒரு பாண்டிங் க்ரியேட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு காஸ்ப்ளே செய்ய ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி தான், ஃப்ரெண்ட்ஸாக ஆரம்பிக்கிற ஒரு ஜேர்னி தான். அதுக்கடுத்து ட்ரஸ்ட்டு, அட்ராக்ஷன், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு லவ் ஆங்கிளில் டெவலப் ஆகும்.
ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பித்து அப்புறம் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாக டெவலப் ஆகும். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும்னா காஸ்பிளேயை பற்றினது கிடையாது. ஒன் பர்சன் கேன் சேஞ்ச் அனதர்ஸ் லைஃப் பை அக்செப்டிங் தெம் வித்தவுட் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த அனிமே சொல்ல வராங்க. அதாவது ஒரு பர்சனை வந்து அவங்க யார் என்ன அப்படின்னு ஜட்ஜ் பண்ணாமல் அவங்க எப்படி இருக்காங்களோ அவங்க அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இன்னொரு பர்சனோட லைஃப்பை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த அனிமேவோட ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்குது. ரொம்ப அழகாகவே இருக்கும், ரொம்ப ரொமான்டிக்காக காமெடியாகவே கொண்டு போயிருப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுவுமே எல்லா எபிசோட்ஸுமே கிரன்ச்சிரோலில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக போய் செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.